வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன்னா என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. கடந்த வீடியோவிலலாம் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் பர்டிகுலர் பார்க்கறது ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன் மட்டும் டிசியில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாமே ஏசி சப்ளை தான். அது சிங்கிள் பேசி ஏசியாக இருக்கட்டும், 3 பேசி ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே வீடுகளுக்குன்னா சிங்கிள் பேசி ஏசி. ஸோ இண்டஸ்ட்ரியல் சைடு எடுத்துக்கிட்டிங்க போது 3 பேசி ஏசி இல்லைங்களா. பவரை பல்வேறு வகையான சோர்சஸ் மூலியமா ஏசியில் பவரானது ஜென்ரேட் பண்ணப்படுகிறது. மின்சாரமானது பல்வேறு முறைகள் மூலியமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன், சரிங்களா, பல்வேறு மெத்தட்ஸ் மூலியமா பவர் ஜென்ரேட் பண்ணப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பவர் ஒரே இடத்துல வச்சிருக்கக்கூடாது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் டு another ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, சரிங்களா. எனர்ஜியை ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னா அது லாஸ், அது ஜென்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஜென்ரேட்டிங் காஸ்ட்லேருந்து டோட்டலாக எல்லாமே லாஸ் ஆகிடும், சரிங்களா. அதனால ஜென்ரேட் பண்ண எனர்ஜி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் இல்லைங்களா. அப்போதான் அதோட பிரயோஜனம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது HVAC அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. HVACனா ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்மிஷன். அது நடைமுறையில் இருக்கு. பவரை ஏசியில் ஜென்ரேட் பண்ணி ஏசியிலே டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஏசி. ஸோ இது நடைமுறையிலே உண்டு. என்ன பண்ணாங்க, என்ன ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது HVACலேயே பவரை ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏசியில் தான் பவரை ஜென்ரேட் பண்ணி ஆகணும், சரிங்களா. டிசியில் பவரை ஜென்ரேட் பண்ண முடியாது. அது நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். பவர் ஜென்ரேஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஏசி. டிசினா கன்வர்ஷன், ஏசி பவர் இருக்குன்னா டிசி கன்வர்ஷன். அப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா, பேட்டரிஸ் மூலிமா கிடையாது. அது குறைந்தபட்ச வோல்டேஜ் தான். அது பெரிய அளவுலலாம் வோல்டேஜ் அது பெற முடியாது கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றத்தின் மூலியமாக, சரிங்களா. அப்போ ஏசி பவரானது டிசியாக கன்வெர்ட் செய்யப்பட வேண்டும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் ஏசி தான். டிரான்ஸ்மிஷன்லேயே டிசியை கொண்டு போகக்கூடாது, டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணாங்க. திங்க் பண்ணும்போது ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ண விட டிசி பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கிது, லாஸஸ் குறையுது. ஸோ கண்டக்டர் சைஸ்லேருந்து எல்லாமே அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு குறைச்சலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கனாக்க ஜெனரேஷன் பவர் ஏசியில் ஜென்ரேட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் மட்டும் டிசியில் நடக்குது. டிரான்ஸ்மிஷன் ஏசியில் இல்லை, டிசியில் நடக்குது. ஸோ இந்த டிசியில் நடக்குங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, ஏசி பவரை டிசியாக டிரான்ஸ்மிட் பண்ணி டிசியாக டிரான்ஸ்மிட் கன்வர்ஷன், ஏசியை டிசியாக ரெக்டிஃபை பண்ணி, ஸோ ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம், ரெக்டிஃபிகேஷன், சரிங்களா. ஏசியை டிசியாக ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அந்த டிசியை அப்படியே நம்ம இது பண்ண முடியாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ரைட்டுங்களா. நமக்கு தேவை ஏசி தான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டிசியை திரும்ப ஏசியாக இன்வெர்ட் பண்ணுறது. இன்வர்ஷன் ஆர் கன்வர்ஷன். இன்வெர்ட்டர் சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் பயன்படுத்த இன்வெர்ட்டர். டிசி சோர்ஸ் தான் அவைலபிள், ஆனால் நமக்கு ஏசி வேணும். அங்கே இருக்க டியூப்லைட், ஃப்ளோரசன் லேம்பாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏசியில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. அப்போ ஏசி சப்ளைனா இன்வெர்ட் பண்ணுங்க. இன்வெர்ட்டர்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டு டிசி தான் இருக்குது, அதை ஏசியை மாற்றி நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம், சரிங்களா. இங்கே உள்ள பயன்படுத்த இன்வெர்ட்டர். ஸோ இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே டிசி ஆகினது ஏசியாக மாற்றம் செய்யப்படுகிறது, இன்வெர்ட் செய்யப்படுகிறது. அப்போ என்னாச்சு, ஃபைனலாக டிசி வந்துருச்சா, இந்த இடையில மட்டும்தான் டிசி ஏசி கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஏசி சப்ளை ஆனது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது.
டிஸ்ட்ரிபியூட்னா விநியோகிக்கப்படுகிறது. அது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 3 ஃபேஸ் ஏசியாக இருக்கும். அப்படியே இந்த ஃபீடார்ஸ் வழியாக இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு இவ்வளவு, அப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அர்பனுக்கு இவ்வளவு, ரூரலுக்கு இவ்வளவுன்னு பிரித்து டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சு டிரான்ஸ்ஃபார்மருடைய ரேட்டிங்கு தகுந்த மாதிரி அதை அதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. கிரிட்டில் கனெக்ட் பண்ணி அது மூலம் போய்டும். அப்போ அதுலேருந்து பிரித்து தனித்தனியாக இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு போகிறது தனியாக போயிடும். அந்த 3 ஃபேஸ் லைனில் வரக்கூடியதை ஸ்டெப் டவுன் பண்ணி ஃபைனலாக இந்த 440 வோல்ட்டானது 230 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் செய்யப்பட்டு நம்ம வீடுகளுக்கு வர சப்ளை சிங்கிள் ஃபேஸ் ஏசி 230 வோல்ட் வருகிறது. ஸோ இவ்வளோ வேலையும் இங்கே நடக்குது. சரிங்களா? இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெச்விடிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெச்விடிசியில் என்ன நடக்குது? ஸோ ஹெச்விடிசி ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன் பவரை வந்து அந்த டிசியில் டிரான்ஸ்மிட் பண்ணனால என்ன நன்மைகள்லாம் கிடைக்குது? ஏசியிலே பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் ஒரு 5 இடத்துல தான் பயன்படுத்துகிறாங்க. நார்த்தன் சைடு, டெல்லி டு சம்பாட் ஏரியா, யூபி, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மெயினான ஏரியாவில் தான் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷனாக பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி சைனா, ரஷ்யா இது போன்ற நாடுகளில் ஹெச்விடிசியான நடைமுறையில் இருக்குது. இந்தியாவில் அந்த அளவுக்கு வரல. ஏசிலேன்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி வந்துருச்சு. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் 5 இடங்களில் நடைமுறையில் உள்ளது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த பயிற்சி போயிடுவோமா? சரி, ஹெச்விடிசி இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டெப் அப் செய்யப்படுகிறது. எங்க? ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல. ஸ்டெப் அப் செய்யப்பட்டு 11 kVங்கிறத 22, 33, 66, 132, 256 அது மாதிரி ஸ்டெப் அப் பூஸ்டப் பண்ணி அதிகப்படியான வோல்டேஜ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. 11 kV தயாரிச்சு 11 kVயில் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஏன்னா லாசஸ் ஏற்படும் அப்படிங்கலாம் மெயினான ரீசன்ஸாக சொல்லப்படுகிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை டிரான்ஸ்மிஷனுக்கு வருது. இது ஜெனரேஷன், இது டிரான்ஸ்மிஷன். சின்னதாகவே போட்டுக்கோம், ஏன்னா இடம் பத்தாது. ஏசி சப்ளைன்னு என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா, இது ஏசியானது டிசியாக ரெக்டிஃபை செய்யப்படுகிறது. ரெக்டிஃபையர், ஏசி டு டிசி ரெக்டிஃபையர். ரெக்டிஃபை செய்யப்பட்ட டிசி ஆனது டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் அல்லது இன்வெர்ட்டர். சரியா? ஏசியாக இன்வெர்ட் செய்யப்பட்டு இங்க வரும் பொழுது இங்க ஸ்டெப் அப், இங்க ஸ்டெப் டவுனு. டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது சப்ஸ்டேஷன்ஸ், துணை மின் நிலையங்கள் இருக்கும். துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள்லாம் ப்ராப்பராக அமைச்சிருப்பாங்க. நம்ம பவர் சப்ளை வாசத்தில் ஒரு நாள் கட் ஆகும் பொழுது இந்த துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மாதாந்திர பராமரிப்பு நடைபெறுவதால் இந்த துணை மின் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் காலையில் எத்தனை மணிலேருந்து மாலை இத்தனை மணி வரைக்கும் சப்ளை பவர் கட்டு, சப்ளை வராது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஏர்லி மெயின்டெனன்ஸு. இது ஏர்லிங்கிற மந்த்லி மெயின்டெனன்ஸ். மாதம் மாதம் அது கரெக்டான முறையில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஸ்ட்ரக்சர்ஸு ஏபி சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்பொழுது கரெக்டாக போய் க்ளோஸ் ஆகுதா, இது போன்ற எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சரியா? அந்த புக்காஸ் ரிலே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல்லு,
இந்த பிரீத்தர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரீத்தரில் சிலிக்கா ஜெல் இருக்கும்போது எனக்கு சரி சுவாசிக்கிறது, நம்ம மனுஷன் சுவாசிக்கும் போது நாங்கள் கெட்ட காற்றை உள் வாங்கிட்டு நல்ல காற்றை இதுக்கு போகுது, நுரையீரலுடைய இதய செயல்படுறதுக்கு போகுது. அப்போ கெட்ட காற்று சிறுநீர் தமனி சிறை இது மேலே வந்துட்டு இருக்கோம், உடலில் உள்ளது அஸ்தரத்தம் சுத்தரத்தம் இது மேலே வந்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன். சுத்தமான ரத்தம் தான் இதயத்துக்கு போகணும், இதயம் செயல்படுவது. அப்போ அந்த பிரீத்தர் சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று வெளிப்புற காற்று இல்லைங்களா, வெளிப்புற காற்று அசுத்தமானதாக இருக்கும். அந்த அசுத்தமான காற்றை வந்து அசுத்தமான காற்றில் உள்ள ஈரப்பதம் தூசி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது சுத்தமான இதை வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த ப்ளூயிஷ் கலர் ஒயிட் வித் ப்ளூயிஷ் கலரில் ஆரம்பத்தில் இந்த சிலிக்கா ஜெல் அப்படிங்கிறது பிரீத்தரில் இருக்கும். அது நாளாக நாளாக பழுப்பு நிறத்துக்கு மாறிட்டு பழுப்பு நிறச்சி மாற்றி இமீடியட்டாக மாற்றிடணும். அது மாற்றலை, அது மாதிரி ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, மெயின்டைன் சரியாக பண்ணல அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன எக்ஸ்ப்ளோஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிடும். ரொம்ப ரேர் அது. இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணணும். சிலிக்கா ஜெல்லை ஒரு பிரீத்தர் ஒரு சிலிக்கா ஜெல்லை மாற்றணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிலை வந்து அடிக்கடி இல்லை, அது ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ். பழைய ஆயில் எடுத்து புது ஆயிலை வந்து உள்ளே விடணும். அதை டேங்கில் பழைய ஆயில் ரிலீஸ் பண்ணிட்டு புது ஆயில் விழுந்து ஃபில்லை பண்ணணும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அதனால் அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது பராமரிப்புங்கிறது முறையான பராமரிப்பாக இருக்க வேண்டும். என்ன ப்ரொவென்ஷன் மெயின்டெனன்ஸாக இருக்கணும். அதாவது அது ஃபால்ட் ஏற்பட்டு ஃபால்ட்டை சரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அதான் ப்ரொவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்வாங்க. நம்ம பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடாது. வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், அதை சரி பண்ணாமல் இப்போ ஃபால்ட்டை ஏற்பட்டுட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல நிற்கும். அதில் நமக்கு வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் லாஸஸ் ஏற்படும், டைம் வேஸ்ட்டு, அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆகணும் இருக்க வேண்டும், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிடுறோம், HVDC பற்றி பார்த்துருவோம், ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். பவர் வந்து ஏசியில் ஜென்ரேட் பண்ணப்படுகிறது, டிசியில் மட்டும்தான் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. அப்போ டிசியில் டிரான்ஸ்ஃபார்மர் டிசியை ரெக்டிஃபை பண்ணுறாங்க. அந்த ரெக்டிஃபை பண்ணப்பட்ட டிசியானது ஏசியாக மறுபடியும் இன்வெர்ட் செய்யப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது, மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. ஜென்ரேட்டிவ் ஸ்டேஷனில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா? இதில் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.